ஆமா இதல்லவா வயது நாட்டி ஆண்டவர்களுடைய ராமனுக்கு மனைவியாக சீதையை மேற்கொண்டு நான் எவ்வித குறை இல்லாமல் சிறப்புடன் வாழ்ந்திருக்கிறேன். அப்படித்தான் சென்னையுடைய கனவை பார்க்க வேண்டும் அல்லவா சுவாமி? சுவாமி ஜானகி பந்திற்குரியவளை ஜானகி சீதா என்றென்று மகிழ்வோடு வாழ வேண்டும். என் இதயத்தில் இன்ப ஓவியமா சென்ற தூரிகையால் சிக்கி அழகு பார்த்தது. கனவுகளின் சங்கீதம் என் நினைவுகளின் மகிழ்ச்சியை விதைத்து மயங்கி செய்கிறது. என் கண்ணில் வந்து மின்னல் போல் காவிய கலையே ஓவியங்கே
உல்லாச படகேறி அன்பு என்னும் ஆட்சி புதையலைத்தான் அனைவருமே அடைய வேண்டும் என்று நினைப்பார்கள். அப்படி எத்தனை எத்தனை துன்பங்கள், அத்துணை துன்பங்களும் காற்றாய் பறந்தது. இந்த ராமராஜ்யத்திலே தம்பிமார்கள் கூட மிக பெருமையோடு இந்த அயோத்தி நாட்டை சீரமுடன் பரிமாறும் செய்வது இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இருந்தாலும் உன்னை அழைத்த செய்தி என்ன தெரியுமா? ஜானகி இதுநாள் வரை ஆராய்ச்சி மணி யாருமே தொட்டது கிடையாது. இத பார்த்தனையா எங்க? ஆமா எங்க ராவணன் அழைத்து ஒரு வருட காலம் ஆகிவிட்டது. ஆனால் மீண்டும் தனு தோற்றிருக்கீங்களே, எதற்காக? கண்ணே, வனம் சென்று வன மிருகங்களை எல்லாம் வதம் செய்ய போகிறேன். அப்படிங்க அத்தா, பாத்தீங்களா? அந்த காட்சி காமிக்கிறதுக்காக நானும் உங்களுக்கு துணையாக வருகிறேங்க. என்ன அந்த காட்சி நானும் பார்க்க வேண்டும். ஆகினால வேட்டையாடு இடத்துக்கு நானும் உங்களுக்கு துணையாக வரப்போறேன்னு சொல்றேன். இணையாக நீ வந்தது போதாதா? இன்னும் மாவனத்தில் பெண்ணேறியார் யாருமே அசைத்து பார்க்க முடியாதே சிவ தனுவதை வளைத்து அன்பு மனையால் ஜானகி பண்ண முடியும். அதன் பிறகு அன்பு தந்தையார் அவர்கள் மகுடாபிஷேகம் புனைய வேண்டும். ராமா, இந்த ஆட்சி பரிமாணத்தினை ஏற்க வேண்டும் என்று அன்போடு இருந்தாலும் எனக்கு ஆட்சி பொறுப்பின் மீது அப்பா எனக்கு ஆசை கிடையாது. நான் சிறிவனாயிற்று, நாடாளும் தகுதி எனக்கு உண்டோ? வேண்டாம் எனக்கு ஆட்சி என்றேன். மறுப்பு என்பதே இல்லை. நீதான் ஆட்சிக்குரியவன் என்றார். ஆனால் நடந்தது என்ன? அருமை தம்பி பரதன் ஆடாள வேண்டும். 14 ஆண்டு துறவரம் பூண்டு இது ராமன் வனம் செல்ல வேண்டும். இது தந்தையாருடைய கட்டளை என்று சொல்ல மனம் இல்லாமல் அன்னையார் கைகை அம்மையார் உரைக்க அன்பு தம்பி அண்ணா, உன்னோடு நிழலா இருப்பவன் நான். உன்னை பிரிந்து நான் இந்த அயோத்தியிலே இருக்க மாட்டேன் என்று என்னோடு வர இசைந்தார் அருமை தம்பி கண்மணி லட்சுமணன். உன்னை அணுகினேன். பதிபோகும் இடமே பாவைக்கு சொந்தம். உன்னோடு வருகிறேன் நாதா என்று நீயும் கண்ணீர் வடித்தார். சரி, இசைந்தேன். மூவருமாகி மீளா துயரோடு இருக்கும் அயோத்தி நாட்டு பிரஜைகளிடம் அனுமதி பெற்று கங்கை கரையை கடக்க உதவிய குகத்திலே முன்னால் போஜனம் சித்திரக்கூட பருவதம் வந்து முனிவருடைய அனுகரங்களை எல்லாம் பெற்றோம். மருத்துவ ஆசிரமம் வந்து அங்கே பணிவிடை செய்தோம். முனிவனுக்கு அண்ணே பஞ்சவடியிலே லட்சுமணனுடைய கைவண்ணத்தால் உருவான பன்னக சாலையில இந்த மைதிலி இங்கும் அங்குமாக ஒரு மான் ஓடியது. சுவாமி, அந்த மானை பிடித்து தாருங்கள் என்று நீ கேட்டு குறுக்கிட்டார் அன்பு தம்பி லட்சுமணன். அண்ணா, மானிலே கிளைமான் உண்டு, புள்ளிமான் உண்டு, கொம்புமான் உண்டு, மையநீக்கு உயிர்வாடா கவரிமான் உண்டு. இது மான் அல்ல, மானின் இனமே இல்லை அண்ணா, இது அரக்கவே மாறி. இம்மானை விட்டு விடுங்கள், அந்நியாருக்கு நெய்மான் பிடித்து தருகிறேன் என்று
அன்பு தம்பி நண்பன் கூறிய வார்த்தை ராமன் கேட்காமல் போனவன் யார்? கண்மணி குடிவனாக திகழக்கூடிய ராவணன் பன்னக சாலையோடு இலங்கை தீவில தோக பலதனில் சிலை வைத்தார். காரணம் இதற்கெல்லாம் ஜானகி, காரணம் இதற்கெல்லாம் நீ மனம் இன்னும் பாபா தத்தியும் அதன் பிறகு உன்னை பர்ணக சாலையோடு பேர்ந்தெடுத்து போக ஜடாயுனுடைய அந்த வீர தீர பராக்கிரமத்தால் பண்ணி உன்னை வஞ்சக மனம் கொண்ட ராவணன் கவர்ந்து சென்றார் என்று எங்களுக்கு உண்மையை உரைத்துவிட்டு உயிர்த்தார் அந்த பெரியோர். இப்பொழுது கூட இறந்தோருக்கு செய்ய வேண்டிய அந்த ஈமச் சடங்குகள் செய்தால் உரிய பணம் கிட்டும். அதுதான் காஞ்சி என்பதை எடுத்து திருப்புவழி அங்கே அவரை எடுத்து தகனம் செய்துவிட்டு வருவடியாக கண்ணே விஷமுக பருவத்திலே பாலியை வதைத்தோம், சுக்கிரீவனை மன்னனாக்கிறோம், அங்கதனுக்கு யுவராஜா பட்டம் செய்து அழகு பார்த்தோம். தயை, தர்மம், பாயும், தூய்மை 4 வேதங்களை சிக்கர பயிற்ற அனுமனுடைய உதவி கிடைத்தது. 3 திசைகளுக்கும் வானர வீரர்கள் சென்றார்கள். ஆனால் அவர்கள் நம்பாமல் ஆஞ்சநேயனை தூதாக அனுப்பி வைத்தேன். சூடாமணியை தந்து இன்னும் 1 மாத காலத்திற்குள் என்னை சிரமிக்கவில்லை என்றால் நான் உயிர் திறப்பது இன்னும் பிறகு எத்துணை சூழ்ச்சிகள் அத்தனையும் முறியடித்து கொடியவனை அழித்து இலங்கைக்கு விபீடனனை அரசராக்கினோம். இப்படியெல்லாம் முடிந்து ஓராண்டு நிலையான ஆட்சியில் இருக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்க வேண்டிய நீ என்னோடு கானகம் வர சுவாமி தெரியாமல் விட்டேன். கானகம் என்பதே எனக்கு தேவையில்லை. நான் அரண்மனையில் இருக்கிறேன் சுவாமி. சரி, நான் அன்பு தம்பியோடு கானகம் சென்று வருகிறேன்.